நீ உண்மையாவே கிறுக்கந்தா. தலைவரே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போறேன்னா நரோட்டோ கிளாசிக் தக் லைஃப் அதைத்தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய் நரோட்டோ மரத்து மேலே ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு ட்ரைனிங் எடுக்கிறானோ? உழுவ போறான். இதுவும் ஒரு வித்தாதான். பேட்மேன் ஒரு நிமிஷம். இதுக்கு பேரு தக் லைஃபா? லைக் ஏ பாஸ். இதுக்கு பேர் தக் லைஃபா? சரி ஓகே, தக் லைஃப் வாங்க அடுத்தது பார்க்கலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. இவனுக்கு தக் லைஃப் எடிட் பண்ண தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி எடிட் பண்ணிருக்கானா? உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்குறேன். நாளையில இருந்து டாஸ்னாவை நீங்க 2 பேர் தான் பாதுகாக்க போறீங்க. நீ உண்மையாவே கிறுக்கந்தா. நோ தக் லைஃப். இது தக் லைஃப் இல்ல. தக் லைஃப் என்னன்னு தெரியுமாடா? எடிட் பண்ண தெரியுமாடா உங்களுக்கு? நின்னுக்கிட்டே தூங்குறாங்க. ஹே காய்ஸ், காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன். கரீம் ப்ரோ பைத்தியம் பிடிக்குதுடா. குமார் ஏய் பைத்தியம் பிடிக்குதுடா. பைத்தியம் பிடிக்குது. ஏய் சாஸ்கேவை கண்டிப்பா நான் தான் தோக்கடிப்பேன். எனக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பிரமாதம் இல்ல? நான் தேவைப்படும்னு நல்ல மூலிகைகளை வளர்த்துட்டு இருந்தா அதை தண்ணி புடுங்கி எரிஞ்சிருக்கேன். உன்னால பிரச்சனை மட்டும்தான் வருது. ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே நீதான் நருட்டோ. யாராலையும் பொண்ணா வேலை செய்ய முடியல. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நீதான் சாஸ்கே. எல்லாரை விடவும் நீதான் பலசாலின்னு நினைக்கிறியா? எல்லார விடவும் இல்ல, உன்னை விடதான். எஸ். இந்த வீடியோவில் உள்ள தக் லைஃப்ல ஒரு ஒர்ஸ்டான சூப்பரான கரெக்டான டைமிங்கான தக் லைஃப்னா அது இதுதான். இந்த இவன் இப்போ எடிட் பண்ணிருக்கிறது, அந்த கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கிறது தான் வேற லெவல் தக் லைஃப். இது இந்த ஒரு சீன் மரணவாஸ். 2 பேரும் அதாவது என்ன கண்ணை சிவந்துருச்சு. சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே. இந்த பொண்ணு பேர் என்ன? இல்ல ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய முடியும். நருட்டோ மாதிரியே நீயும் சகுரா சொல்லதான். பெரிய பாறையா? இங்க என்ன நடக்குது? இப்படி ஒரு டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. பாறைகள் என்னைக்கு ஸ்கொயரா இருந்திருக்கு. நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அளவுக்கு அதிகமா காயின் போடுற நினைக்கிறேன். என்ன பண்றாங்க? ஆனா எங்க கூட நெஞ்ச மாதிரி விளையாடுறேன்னு சொன்னீங்களே, வாங்கல. இப்போ நான் இவங்க கூட போக ஒத்துக்கிட்டா எனக்கு நாள் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். பயிற்சியே எடுக்க முடியாது. What is that bro? என்னடா இது? இதுக்கு பேர்லாம் தக் லைஃபாடா? இல்ல ஓகே, இந்த நரோட்டோட எபிசோட்ல இந்த நரோட்டோ பண்றது எல்லாமே மரண மாஸ் தான். அதுக்காண்டி நீ ஏதாச்சும் ஒரு பேசுற வார்த்தையெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுவ, அதுக்கு பேர் தக் லைஃபா?
பொண்ண பாக்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லையே. பிடிச்சிருக்கு தானே? அது வந்து சாக்குராவுக்கு என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப தானே? பிடிக்கும்னு எனக்கு என்னடா இது? நல்லாவே தெரியும். பாஸ் நீ ரொம்ப கெட்ட பொண்ணு. நீ பாக்குறதுக்கு ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இது வேற லெவல் தக்லீஃப். கோனாமரும் உனக்கு எதுவும் ஆகலல்ல? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன். ஓ மை காட். ஓகே, அப்புறம் இந்த கிளைமேக்ஸில் இந்த சக்கூராவா அந்த பொண்ணுக்கு இவங்க பேசுனது காதில் கட்டு முடியாதுல்ல, அது வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சீன் நல்லா இருந்துச்சு. இந்த பையன் அந்த சக்குரா கிட்ட அடி வாங்கிட்டு கீழே கிடந்தால, அது வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பர். ஆனால் ஒரு சிலது வந்து சம்மந்தமே இல்லாததுக்கெலாம் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் நரோட்டோவோட ஒவ்வொரு பேச்சும் சரி, ஒவ்வொரு அசைவும் சரி, எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதில் உள்ள எல்லாரோட சஸ்கே, ஒபிட்டோ, அந்த உச்சிகா மதரா எல்லாரோடதும் வேற லெவலில் இருக்கும். ஆனால் ஒரு சில நார்மலாக பேசிக்கிற விஷயத்த வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி தக்லைஃப் அப்படின்னு போடுறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பை பை.